மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வருகை புரிந்திருக்கும் காங்கேயம் வட்ட சட்டப்பணிக்குழு மாண்புமிகு சார்பு நீதிபதி ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் உங்களிடையே நீங்கள் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் எவ்வாறு ஒழுக்கத்துடன் கல்வியை பயில வேண்டும், அதுக்கு என்னென்ன நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், சில தீய பழக்கங்களிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற்று நீங்கள் கல்வியில் எவ்வாறு நாட்டம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி அறிவுரை கூற இருக்கிறார்கள். மேலும் உங்களிடையே போக்சோ சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் சார்பான விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தவும் நமது வெள்ளகோவில் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். மேலும் அவருடன் வருகை புரிந்திருக்கும் காவல் துணை ஆய்வாளர் அவர்களையும் காவல் நிலைய அலுவலர் அவர்களையும் சட்ட பணிக்குழு உறுப்பினர்கள் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் அட்வொகேட் வசந்த் அவர்களையும் சட்ட பணிக்குழு அண்ணா அவர்களையும் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஐயாவுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைக்கிறேன். இங்கே இந்த பள்ளியானது ஒரு கிராமப்புற பள்ளி. மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்து நமது பள்ளிக்கு சிறந்த ஒழுக்கமான பள்ளி, கட்டுக்கோப்பான பள்ளி என்பதை முன்னிட்டு வெள்ளகோவில் பகுதியில் சில பள்ளிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அங்கிருந்து நமது பள்ளிக்கு வருகை வருகிறார்கள். மேலும் அவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட அங்கிருந்து வரக்கூடிய அனைவர்களுமே பஸ் போக்குவரத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிரமத்திலையும் நம்ம வந்து மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டு சிறப்பான தேர்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை நமது பள்ளி வழங்கி இருக்கிறது. வெள்ளகோவில் வட்டார அளவில் முதல் மதிப்பெண் 10ஆம் வகுப்பில் நமது பள்ளிதான் பெற்றிருக்கிறது என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 12ஆம் வகுப்பில் 101 மாணவர்களில் 100 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 99% தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி பல சிறப்புகளுடனும் மேலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் நமது மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதால் நேற்று கூட குறுமை அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் சதுரங்க போட்டியில் 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான போட்டியில் நமது பள்ளியைச் சேர்ந்த மாணவி பூஜா அவர்கள் 17 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் நமது ஆசிரியர் அனைவருடைய கடினமான ஒத்துழைப்பும் ஒரு முக்கிய காரணம். இப்படி இருக்கும் பொழுது இருந்தாலும் இன்னமும் நமக்கு இன்னும் மாணவ மாணவிகள் அதிகப்படியான மாணவ மாணவிகள் நமது பள்ளிக்கு வருவதற்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் நமது பள்ளிக்கு போக்குவரத்து வசதி கொஞ்சம் குறைவாக இருப்பதினால் அது மட்டும் நிவர்த்தி செய்து கொடுத்தால் நமது பள்ளியில் இன்னுமே நமக்கு நல்ல ஒரு சேர்க்கை நடைபெறும் என்பதை ஐயாவுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைவரையும் ஒருவரை வருக வருகை என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.